ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.2ல 11th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா y is equal to tan inverse tan x minus 1 by sec x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இது u by v மெத்தட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். Differentiation of u by v is equal to v u dash minus u v dash by v square அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்கனால கோஷியன்ட் ரூல், இந்த ரூலுக்கு பேர் கோஷியன்ட். ஸோ இதில் யூங்கிறது நியூமரேட்டர் டேர்ம் u, டினாமினேட்டர் டேர்ம் v. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த y y dash அப்படின்னு ஆகிடும். y dash is equal to v u dash minus u v dash போட்டுக்கலாம். இப்போ vங்கிறது sec x, sec x into u dash அப்படின்னா tan x minus 1. நெக்ஸ்ட் மைனஸ் u அப்படிங்கிறது நியூமரேட்டர் டேர்ம் tan x minus 1 into டினாமினேட்டர் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் sec x whole dash divided by v ஸ்கொயர் அப்படின்னா டினாமினேட்டர் ஸ்கொயர் sec x the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த டேஷ் போட்ட டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது sec x இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா secant ஸ்கொயர் எக்ஸ். இப்போ secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஜீரோன்னு வந்துடும். அப்போ அது ஜீரோ மைனஸ் ப்ராக்கெட் இந்த tan x மைனஸ் 1 ஆஸ் இட் இஸ் tan x மைனஸ் 1. அப்புறமா இந்த sec x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா sec x tan x அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை secant ஸ்கொயர் எக்ஸ், secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த sec x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைச்சிரும். secant ஸ்கொயர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுனா sec x இன்ட்டு secant ஸ்கொயர் எக்ஸ் secant கியூப் எக்ஸ்ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் sec x இந்த ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணுனா அது ஜீரோ ஆகிடும், அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே tan x இருக்குது, tan x மைனஸ் 1, இங்கே அவுட் சைடில் tan x அண்ட் secant xன்னு இருக்குது. ஸோ இந்த tan x இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர் எக்ஸ், அப்புறம் இன்ட்டு sec xன்னு வரும், இன்ட்டு sec x. இந்த tan x இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது tan ஸ்கொயர் எக்ஸ் sec x. நெக்ஸ்ட் மைனஸ் 1 இன்ட்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது sec x tan xன்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை secant ஸ்கொயர் எக்ஸ், secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த மூணு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant கியூப், secant, இங்கே ஒரு secant இருக்குது. அப்போ அந்த secant எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ secant எக்ஸ் அப்படின்னு வெளியில் எடுத்தோம்னா secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ், அப்புறம் மைனஸ் இந்த sec x வெளியே போயிருக்கும், அங்கே ஒரு tan x ஹோல் டிவைடட் பை இங்கே ஒரு secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, secant ஸ்கொயர் எக்ஸ். இந்த sec xும் இந்த secant ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் secant x இருக்கும். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், இந்த secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரியில் secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஐடென்டிட்டி. அப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் அப்படிங்கிறது 1ஆக மாறிடும், 1. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, tan x, இங்கே மைனஸ் tan x டிவைடட் பை கீழே என்ன இருக்குன்னா ஒரு secant மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அந்த secant x இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த tan x-ஐ நம்ம மாற்றிடலாம். sin x பை cos xங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போது 1 மைனஸ் tan x-ஐ sin x பை cos xன்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இந்த secant x-ஐ 1 பை cos xன்னு எழுதலாம். tan x-ஓட ஃபார்முலா ஈக்குவல் டு sin x பை cos x. sec x-க்கு 1 பை cos xன்னு எழுதுவோம். இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி, அதை பார்த்துக்கலாம். இப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இந்த cos x இங்கே வந்துடும், cos x மைனஸ் sin x டிவைடட் பை cos x
இன்டூ இந்த டினாமினேட்டரை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம் காஸ் எக்ஸ் பை ஒன்றுன்னு வந்துடும். அப்போ இந்த காஸ் எக்ஸ் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல். அப்போ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபார்முலாஸை முதல்லையே நல்லா பார்த்து வச்சிட்டிங்கன்னா சம்மு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.